வணக்கம். தேர்தல் நெருங்க போகிறது. கட்சிகள்லாம் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க போகிறாங்க. திமுக தன் பங்குக்கு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கண்டிப்பாக கொடுப்பாங்க. கடந்த தேர்தலும் போது கொடுத்த வாக்குறுதியே 90% நிறைவேற்றவில்லை. அதெல்லாம் அப்படியே புதுசாக இந்த தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக வரும். அதில் முக்கியமானது என்னென்னா, நீட் தேர்வு ரத்து, சிலிண்டருக்கு 100 ரூபாய் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம், அவங்க தரல. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கீடு அதுவும் செய்திருக்கலாம், செய்யலை. டாஸ்மாக் கடைகள் குறைத்திருக்கலாம், ஜாஸ்தி தான் பண்ணியிருக்காங்க. கல்வி கடன் தள்ளுபடி செய்யவே இல்லை. கர்ப்பிணி பெண்களுக்கு 24,000 ரூபாய் உதவித்தொகை இது கொடுத்துருக்காங்கல்ல, பெண்கள் தானே, ஏன் அதுவும் செய்யலை? அரசு துறையில் 6 லட்சம் வேலை வாய்ப்பு, இது சான்ஸே கிடையாது, பொய் வாக்குறுதி. கச்சத்தீவு மீட்பு சுத்தமாக கிடையாது, முடியவே முடியாது. தெரிஞ்சே மீண்டும் இந்த தடவை அந்த வாக்குறுதியை கொடுக்க போகிறாங்க. கூவம் சீரமைப்பு, இது அவங்க அப்பா காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கு. கூவம் சீரமைச்சிட்ருக்காங்க. கோடியாக பணம் தான் கொட்டுறாங்க தவிர மற்றபடி வேறு ஒன்றும் காணோம். இது அடுத்த 5 ஆண்டுகளையும் அது பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்குறுதிகள், பழைய வாக்குறுதிகளே மீண்டும் புது வாக்குறுதியாக கொடுக்க போகிறாங்க. நம்ம ஜனங்க தான் கேட்கவே வேண்டாமே, ரொம்ப மறதி ஜாஸ்தி. கொண்டு போயிட்டு அந்த நேரத்தில் அவன் என்ன கொடுக்குறானோ 5,000மோ 2,000மோ கூட வாங்கிட்டு கொண்டு போய் ஓட்டை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு கதை. இந்த தரமாவது மக்கள் பொறுப்புணர்ந்து ஓட்டளிக்க வேண்டும். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.